இன்னைக்கு சண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எக் சில்லி ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஆனியன் கேபேஜ் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அம்மா இப்போ முட்டையை பீட் பண்ணிட்டுருக்காங்க. இது ஆம்லேட் போட்டு எடுத்தோம்னா அதை கட் பண்ணி நம்ம சில்லி போட்டுடலாம். என்னது பெப்பரா? பெப்பர் டேஸ்ட் பாருங்க. பாருங்க, முட்டை ஆம்லேட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை ஆம்லேட் போட்டு வச்சது பாருங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு முட்டை ஆம்லேட்டை. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக வடைச்சிட்டு வச்சிருக்கு. இதில் நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு கலக்கி வச்சிருக்கு. கெட்டி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே 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 பாருங்கள், இந்த அளவுக்கு சும்மா எண்ணெயில் போட்டால் நல்லா பொறுன்னு எழுந்திரிச்சு வரும். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப போட்டிருக்கேன். இது நல்லா டிப் பண்ணி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துக்கணும். புரியுச்சா? அப்படியா? கடலை மாவுன்னா தான் வராது. இது ரெண்டுமே மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு தானே. வேறு எப்படி பூரி மாதிரி எப்படி இப்படி வருது சார். லைட்டாக சூடானாலே போதும். அந்த மாவு வெந்தால் மட்டும் போதும், எடுத்துடலாம். பிளேட் எடு. பாருங்க, அவ்வளோதான், எடுத்துடலாம். கிறிஸ்பியாக ஆனால் போதும். இது எண்ணெயெல்லாம் இது ஒன்றும் ஒட்டிக்காது பார்த்தீங்களா? நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு பாருங்க தான். அவ்வளோதான். முட்டையை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சூரி பண்ணிடலாம். முழு முட்டை போட்டு மஞ்சூரி பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி முட்டை ஆம்லேட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு இது ஒரு வித்தியாசமாக முட்டை மஞ்சூரி பண்ணுறோம். எண்ணெய் சூடானதும் பாருங்கள், இது வந்து 5 பல் பூண்டு லேஸாக அறுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், குடமிளகா, கொத்தமல்லி தழை. இதில் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, வரமிளகாத்தூள், ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள். மல்லித்தூள் வந்து 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். ஏன்னா இதுலேயும் காரம் இருக்குது, குடமிளகாயும் காரம் இருக்குது. பாருங்கள், மிளகாத்தூள் அது 3/4 டீஸ்பூன், அவ்வளோதான். உப்பு வந்து இதிலே போட்டேன். உப்பு அப்புறம் இதிலே போட்டேன். ஃபஸ்ட்டு பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு அப்படியே ரெட் கலராக வரணும், ப்ரௌனிஸாக.
இப்போ இது வெங்காயம், குடமிளகா, இது வெறுவாயில் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம். ஒரு பருப்பு சாம்பார் மாதிரி வச்சு நல்லா கொலைய சாப்பாடு வேக வச்சும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். இது லாஸ்ட்டாக போடணுங்கிறதுல இப்போ போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டு பரட்டி விட்டு சோயா சாஸ் கொஞ்சமாக சரி வச்சு பாருங்க. எண்ணெயில் ஓரளவுக்கு வெந்துக்கட்டும். எப்பயுமே மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் வந்து வேகும்போது அடுப்பும் ஸ்லிம்மில் இருக்கணும். எண்ணெயில் வெந்தால் கலர் நல்லா சேஞ்சஸ் வரும். சோயா சாஸ் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போதும். கிரீன் சில்லி 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது பேருக்கு தான் கிரீன் சில்லி. புளிப்பாக இருக்குது, காரமாகவே இல்லை. இருக்கும். 1 ஸ்பூன் கிரீன் சில்லி. இதில் மைதா மாவு 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன், கொஞ்சமாக கெட்டி வர்றதுக்காக. அப்புறம் கினியை கழுவி ஊற்றிருக்காங்க. கினி ஒன்றும் கழுவி ஊற்றலை பாருங்கள். இது போடவும் எப்படி கெட்டி வந்துச்சு பார்த்தீங்களா? கொஞ்சமாக தண்ணி, கிரேவி மாதிரி வந்துருச்சு. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் முட்டை மஞ்சூரி அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாம். பாருங்க எப்படி திக்னஸ் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஆம்லேட் பண்ணது பாரு, இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறுன்னு. இது அப்படியே எடுத்து விட்டுடலாம். கட் பண்ணி போடக்கூடாது, தனித்தனியாக போட்டால் போதும். கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்காது. அவ்வளோதான். அது பெரட்டி அப்படியே சாஸோட, நீங்கள் எதாவது சொல்லுவீங்களே, அப்படியே அம்மா கடையில் வாங்கி சாப்பிட்டம்மா நல்லா சாஸோட கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த சாஸு. இப்போ உங்களுக்கு வேணும்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். அதுலேயே இருக்க வெங்காயம் இல்லை, குட்டி குட்டியாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுறதுனா போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து முட்டை ஆம்லேட் மஞ்சூரியன். எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்த்தாம சோயா சாஸ் சேர்த்துனீங்களா? அது எதில் சேரும்? அப்படியா, சாரிடா. ஓகே ஓகே, சாப்பிடுங்க. இதில் ஆம்லேட், குடமிளகா, வெங்காயம் எல்லாம் இருக்கு. நல்லாக்கா, எனக்கு ஒரு வாய் வர மாட்டேங்குது. டிஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு.